ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். சின்ன சின்ன நோய்கள் இருந்தது, நாடியில் ஒரு பிடிப்பு இருந்தது, முழங்கால் ஒரு வலி இருந்தது, இடது பக்கத்து நெஞ்சு லேசாக வலிச்சு கொண்டு இருந்தது என்றெல்லாம் பயந்து கொண்டிருப்பீங்க. அதெல்லாம் சரியாக போயிடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். சின்ன சின்ன நோய்கள் உங்களை விட்டு ஓடிவிடும், காணாமல் போய்விடும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நோய் பயம் நீங்கும். பயந்து கொண்டு இருப்பீங்க. வயிற்று வலி, என்னடா இது வயிற்று வலி, ஆப்ரேஷன் எதுவும் செய்ய வேண்டி வருமா, டாக்டர்கிட்ட காட்டணுமா, பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு பயந்த விஷயமெல்லாம் எந்த பயமும் இல்லாமல் நோய் பயம் நீங்கிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்ப பிரச்சனைகள், உறவு பகை எல்லாம் சரியாக நீங்கிடும். ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மன பயம், நோய் சம்பந்தமாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தமாக, குரு 3ல் இருந்தால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். குரு 4க்கு வந்துட்டார், அந்த மனப்பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குழங்கிடும். மனசில் இருந்த குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மை, ஈகோ, இவரோட போய் பேசுவோமா விடுவோமா, பேசின ஏதாவது நினைச்சு கொள்வாரா, நான் அந்த இவரோட பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். நிறைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு மேலே உங்களுக்கே நம்பிக்கை. மற்றவர்கள் உங்களை நம்பினமோ இல்லையோ, நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள். எப்பவும் நான் சொல்கிறது, குரு 4ல் இருந்தால் மேச ராசிக்காரர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும்.